மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வருஷம் கந்த சஷ்டி நவம்பர் 2ல தொடங்கி நவம்பர் 7ஆம் தேதியில சூரசம்காரம், அடுத்த நாள் நவம்பர் 8 முருகருக்கு திருக்கல்யாணம். விரதம் இருக்கிறதுக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் செய்துட்டு பூஜை அறை முருகன் படம் இருந்தாலும் சுத்தம் செய்திடணும். விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் ஏதாவது ஒண்ணு வச்சிடலாம். ஒரு நெய் விளக்காவது ஏற்றி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விரதம் என்பது அவங்களோட உடல் சூழ்நிலையை பொறுத்தது. முழுமையா விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க முருகரோட திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விரதம் விட்டுக்கணும். ஒருவேளை மிளகு தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு 7 நாளும் விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க. உங்களால இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி இருந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை அல்லது 2 வேளை சாப்பிட்டு கூட விரதம் இருந்துக்கலாம். அப்படி 7 நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க சூரசம்காரம் அன்னைக்கு மட்டும் நம்ம விரதம் இருந்துட்டு திருக்கல்யாணம் முடிச்சதும் நம்ம விரதத்தை விட்டுக்கலாம். உங்களால முடிஞ்சா கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், மரல் இந்த பதிகத்தை எல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம். நம்மளோட மனசு சுத்தமா இருந்தா கண்டிப்பா நம்மளோட எந்த வேண்டுதலா இருந்தாலும் என் அப்பன் முருகன் நிறைவேற்றி விடுவார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.